ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்டீரியல். சரிங்களா? ஸோ நிறைய பேருக்கு மெட்டீரியல் வந்து கிடைக்க மாட்டேங்குது. இப்போ டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஸ்டியூஷன் போய் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் வேலைக்கு போய்கிட்டே படிக்கிறவங்களுக்கு அந்தளவுக்கு மெட்டீரியல் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்படி இல்லை அப்படின்னா காலேஜ் படிக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி மெட்டீரியல் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி கிடைக்காமல் இருக்கக்கூடிய நபர்களுக்காக தான் இந்த வீடியோ. இனிமேல் வரக்கூடிய காலங்களில் தனியாகவே ஒரு ப்ளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி அதில் நம்ம மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ மறக்காமல் எல்லா மெட்டீரியல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு மெட்டீரியலாக அப்லோட் பண்ணலாம். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கணும் அப்படின்னா வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா பிடிஎஃபாக படிக்கணும் அப்படின்னாலும் கூட படிங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மறக்காமல் எப்படியாவது அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய மெட்டீரியல் என்ன அப்படின்னா பாரதிதாசன் டிஎன்பிசி வெளியிட்டிருக்கக்கூடிய கையேடு தான். அதாவது யூனிட் 8. சரிங்களா? 8க்கான தமிழ்நாடு வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். ஸோ இதுக்கான மெட்டீரியல் தான் நம்ம இன்றைக்கி ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெட்டீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வாசித்து பார்த்ததில் நல்லாவே எடுத்திருக்காங்க. ஸோ மறக்காமல் இந்த மெட்டீரியலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிங்க. வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் போட்டு படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். எதுக்கு அப்படின்னா ஒரு பொருளை பிடிஎஃபாக படிக்கிறத விட நீங்கள் அதை ஜெராக்ஸ் போட்டு அதில் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி படிக்கும்பொழுது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அந்த இடத்துல நோட் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு எக்கனாமிக்ஸ் ஒன்று படிக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 11th எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தமிழ்நாடு எக்கனாமி அப்படிங்கக்கூடிய ஒரு டாபிக் வரும். சரிங்களா? அந்த தமிழ்நாடு எக்கனாமி அப்படிங்கக்கூடிய டாப்பிக்கில் நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கும். ஸோ அந்த டேட்டா எல்லாமே நீங்கள் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கும்பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வரும்பொழுது அதை நீங்கள் அழகாக நோட் பண்ணி வச்சுக்க முடியும். இதனால் நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னா இப்போது ஒரு பாடத்தை சும்மா படிக்கிறதுக்கும் அதே இடத்துல ஒரு பாடத்தில் அங்கங்கே எழுதி வச்சுருந்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது மூலமாக ஒரு கலெக்டிவாக ஒரு நாலேஜ் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரியே இருக்கும். நிறைய படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு உருவாகும். இல்லை அப்படின்னா நம்ம நிறைய படிச்சிருப்போம், ஆனால் எதுவுமே படித்த மாதிரியே ஞாபகம் இருக்காது. ஸோ அதுக்காக தான் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பாயிண்ட்டை பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு பென்சில்னாலும் கூட பரவாயில்ல, எழுதி வச்சுக்கோங்க சின்னதாக. ஸோ அப்படி எழுதி வைக்கும் பொழுது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த மெட்டீரியல் பார்த்துடலாம். மெட்டீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சமுதாய வரலாறு தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள். சரிங்களா? தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே ரீசெண்ட் டைமாக ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக இருந்துக்கிட்டே இருக்குது. எதுக்கு அப்படின்னா இந்தியாவில் இது வரைக்கும் கண்டுபிடிச்ச கல்வெட்டுகள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 60% எங்கே இருந்தால் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நடக்கக்கூடிய அந்த தொல்லியல் ஆய்வுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட வரலாற்றை மாற்றக்கூடிய அளவுக்கு ரொம்பவே ஒரு பழம்பெரும் தொன்மை வாய்ந்த ஒரு நாகரிகம் சவுத்தில் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்தளவு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டேட்டாவை நம்ம கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா இது சம்மந்தமான விஷயங்களை நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து செவ்வியல் இலக்கியங்கள். சரிங்களா? ஒரு மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னாலே அதுக்கு ஒரு சில தன்மைகள் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தன்மைகள் என்னென்ன, அது மட்டும் இல்லாமல் அந்த மொழியில் இருக்கக்கூடிய பழமையான இலக்கியங்களை பற்றி இந்த டாபிக் சொல்லும். அதாவது இப்போ பழமையான காப்பியம் அப்படின்னா தொல்காப்பியம் தான். சரிங்களா? தமிழில் கிடைச்ச நூல்கள்லேயே ரொம்பவே பழமையான நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் நூல் தான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பல நூல்கள் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. ஸோ அதை தனித்தனியாக தொகுத்ததில் 14 மேல்கணக்கு நூல்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு பிரிப்பாங்க. ஸோ அப்படி பிரித்ததில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 8 தொகை 10 பாட்டு. சரிங்களா? ஸோ 8 தொகையில் 8 நூல்களும் 10 பாட்டில் ஒரு 10 நூல்களும் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம் எழுதியிருக்காங்க. ஸோ கம்பராமாயணம் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று. அடுத்தது ஐஞ்சிறுகாப்பியங்கள், ஐம்பெருங்காப்பியங்கள், புராணங்கள் இருக்குது, சிற்றிலக்கியங்கள், 18 சித்தர்கள். 18 சித்தர்களில் ஒரு சில சித்தர்களை மட்டும் நம்ம பார்த்தாலே போதும், ரொம்பலாம் தேவையில்லை. அடுத்து சமய முன்னோடிகள் கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணும். அதுக்கடுத்த டாபிக் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் இலக்கியம் மற்றும் தமிழர்களோட முக்கிய குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 6 to 12 வரை இருக்கக்கூடிய புத்தகத்தில் இருக்கக்கூடியதான் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று. அடுத்ததான் நெக்ஸ்ட் டாபிக் வந்துடலாம். பண்டைய தமிழர்களுடைய ஆட்சி முறைகளை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ பண்டைய தமிழர்களோட ஆட்சி முறை அப்படின்னா கலைப்பிரர் காலத்திலிருந்து தான் நம்மளுக்கு ஓரளவு டேட்டா கிடச்சிருக்குது. ஸோ அதனால் அதுக்கப்புறம் இருக்கக்கூடியதில் நம்ம எடுத்திருக்காங்க.
அதிலேருந்து ஐரோப்பியர்கள் வருகை வரைக்கும் எடுத்திருக்காங்க சரிங்களா. ஸோ அந்த ஐரோப்பியர் வருகை அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு சிலபஸில் கிடையாது, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஐரோப்பியர்கள் வருகை வந்து நம்மளுக்கு சிலபஸில் கிடையாது. பட் சிலபஸ் ரிலேட்டடான ஒரு சில டாபிக் வந்து அதில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து ஜஸ்ட்டு வந்து அதை வந்து நம்ம ரீட் பண்ணணும். அடுத்ததாக தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தக்கூடிய வாழ்வியல் நெறிகளை வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது வந்து புது புக்கு 6th முதல் 12ஆம் வகுப்புக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான பாடக்குறிப்புகளை வந்து எடுத்து அதிலிருந்து ஒழுங்காக வந்து தொகுத்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக திருக்குறள், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் சரிங்களா. இந்த திருக்குறளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு எதை படிக்கணும் அப்படின்னா வந்து புக்கில் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ 6th ஃபஸ்ட்டு டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 இல்லை 20 திருக்குறளை கொடுத்துருப்பாங்க. அடுத்து செகண்ட் டைம்லேயும் அந்த மாதிரி திருக்குறள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய திருக்குறள் எல்லாத்தையும் வந்து முதல்ல கவர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து மற்றது எல்லாமே. ஸோ இதுங்க வந்து புக்கில் இருக்கிறதான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தின் இருந்த தொடக்க கால கிளர்ச்சிகள், இந்திய விடுதலை போரில் தமிழக பெண்களின் பங்கு. ஸோ இது முழுக்க இந்த டாபிக் ஃபுல்லாக எதில் வந்துடும்னா உங்களுக்கு 10th வால்யூம் 2ல் வந்துடும் சரிங்களா. அது போக ஒரு சிலது வந்து 12th இருக்கும். அடுத்ததாக 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு, இதுவும் உங்களுக்கு 10th வந்துடும். நீதி கட்சி பகுத்தறிவு வாதத்தின் வளர்ச்சி சரிங்களா, இதுவும் ஓரளவுக்கு வரும். ப்ளஸ் பாலிட்டிலையும் கொஞ்சம் இருக்குது சரிங்களா. அடுத்ததாக திராவிட இயக்கம் மற்றும் இவ்வியக்கத்துக்கான அடிப்படை கொள்கைகள், இது நம்மளுக்கு புக்கில் இருக்குது. ஸோ அதை தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்து தந்தை பெரியாருடைய பங்களிப்பு, பேரறிஞர் அண்ணாவுடைய பங்களிப்பு, இது போக ஒரு சில தலைவர்களை வந்து கொடுத்துருந்தாங்க. இவங்க லைட்டாக அதை காணல் மாதிரி தெரியுது சரிங்களா. அதை வந்து நம்ம அடுத்த வீடியோ இருந்துச்சு அப்படின்னா வந்து அதில் வந்து அந்த மெட்டீரியல் கிடச்சிது அப்படின்னா அப்லோட் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான் நண்பா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு மெட்டீரியல், ரொம்பவே அழகாக கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க, நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்காங்க. அவ்வளோதான் நண்பா. தேங்க்யூ. இந்த பிடிஎஃப்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணால் மட்டும் பத்தாது, மறக்காமல் ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. எதுக்கு அப்படின்னா ஒரு பொருளை ஜெராக்ஸ் துட்டு கொடுத்து எடுத்துட்டோம் அப்படின்னாலே வந்து சார் துட்டு போட்டால் அதை எடுத்துட்டோம், அது லைட்டாக வாசித்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வாசித்து பார்ப்போம். பிடிஎஃபாக இருந்தால் வந்து சில நேரங்களில் வந்து நம்ம வாசிக்க மாட்டோம். ஸோ அதுக்காக தான். ஸோ அடுத்ததாக கடைசி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போது நீங்கள் பார்க்குற இந்த மெட்டீரியல் வந்து 42 பக்கம்தான் சரிங்களா, அதிகமாகலாம் கிடையாது. மொத்தமே 42 பக்கம்தான். ஆனால் நம்ம பார்த்த மெட்டீரியலுக்கு வந்து 488 பக்கம் கிட்டத்தட்ட உண்டு சரிங்களா. ஸோ இது வந்து அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரோமோ மாதிரி விட்டுருக்காங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிறோம். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு எது கிடைச்சாலும் அதை வந்து கரெக்டாக வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இதை வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இதை முடிஞ்ச அளவுக்கு வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு புக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து கீழே வந்து அந்த அகாடமியோட அந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணி புக்கு வாங்கிக்கணும் அப்படின்னாலும் கூட வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா எனக்கு இதே போதும் அப்படின்னாலும் கூட இதை ஓரளவுக்கு வந்து நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. இன்னும் வரக்கூடிய வீடியோக்குள்ளே வந்து ஒருவேளை ஃபுல் மெட்டீரியல்ஸ் வந்து கிடச்சிது அப்படின்னா வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிளாகவே இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து முன்ன மாதிரிலாம் கிடையாது, நிறைய பேர் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மெட்டீரியல் எல்லாத்தையுமே வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் சரிங்களா. அவ்வளோதான் நண்பா. தேங்க்யூ.